வணக்கம் நண்பர்களே. அழகான பறக்கும் பட்டாம்பூச்சி பற்றி தெரியாத பல அதிசயங்களையும், இதோட விஞ்ஞான ரகசியங்களையும், வாழ்க்கை சுழற்சியும், பல அற்புதங்களையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த பட்டர்ஃப்ளை பல நிறங்களையும் பலவிதமான நிற ரெக்கைகளையும் கொண்டுள்ளதால இத பட்டர்ஃப்ளைன்னு கூப்பிடுறாங்க. இந்த பட்டர்ஃப்ளை எல்லாரோட மனசுல இடம் பிடிக்க கவர்ந்து இழுக்க முக்கிய காரணம் அதோட லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் தான். அந்த 4 கடினமான ஸ்டேஜை கடந்த பிறகுதான் அழகான ஒரு பட்டர்ஃப்ளையாவே மாறி அழகா பறக்குது. இது பொதுவா இரவுல தான் அதிகமா இரைய தேடுமா. பட்டர்ஃப்ளைல 15,000 முதல் 20,000 வகையான பல்வேறு உள்ளினங்கள் இருக்கு. இதுல மிகப்பெரிய பட்டர்ஃப்ளை பப்புவா நியூகினி நாட்டுல இருக்கு. அதோட ரெக்க விரிந்திருக்கும் போது 28 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும். இது உலகம் முழுக்க பல வகையா பிரிஞ்சிருக்கு. வெப்பமண்டல காடுலையும் குளிர் மிகுந்த காடுலையும் பாலைவனங்களையும் வாழ்ந்துகிட்டு வருது. சில பட்டர்ஃப்ளை 3000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பறக்கும். ஒரு முழுமையான பட்டாம்பூச்சியா மாற அது 4 ஸ்டேஜை தாண்டணும். அதாவது எக், லார்வா, பூப்பா, பட்டர்ஃப்ளை. முதல் ஸ்டேஜ் எக்கு. பட்டர்ஃப்ளை முட்டைகள் பல அளவிலும் பல நிறத்திலையும் இருக்கும். சில முட்டைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. சில முட்டைகள் 2.5 மில்லிமீட்டர் சைஸ் வரை இருக்கும். பெரும்பாலும் மஞ்சள் நிறத்திலையும் சிறு உருண்டை நீள் உருண்டை வடிவத்திலையும் இருக்கும். பெண் பட்டர்ஃப்ளை தன்னோட முட்டைகளை பெரும்பாலும் முட்டையிலிருந்து பொரிக்கும் புழுவுக்கு உணவாக அமையக்கூடிய இலைகள்ல தான் முட்டையிடும். முட்டையிடுறதுக்கு முன்னாடி முட்டையில உள்ள சிறு துளை வழியா அது புணர்ந்த போது கிடைச்ச விந்துகளை இந்த துளையில இடும். அடுத்து கோந்து போன்ற ஒரு ஒட்டும் கம் மூலமா முட்டைகளை இலையில ஒட்ட வைக்கும். சில முட்டைகள் சில நாட்களிலேயே பொரிக்கும். சில முட்டைகள் பொரிக்க பல மாசங்கள் கூட ஆகும். முட்டையில இருந்து வெளிவரும் புழு உணவை தானே தான் தேர்ந்தெடுத்து உண்ணுமா. அடுத்தது புழு லார்வா ஸ்டேஜ். முட்டையிலிருந்து முதலில் வெளிவரும் புழுக்கள் அதிகமா அந்த முட்டைகளே தான் உணவா உண்ணு. அதன் பிறகுதான் அருகில் இருக்கும் இலைகளை உண்ண தொடங்கும். புழு நிலையில இருக்கும் பொழுது மிக விரைவா நிறைய உணவு உண்ணும். ஒரு நாள்லயே தன்னோட உடல் எடையை விட அதிகமான உணவு உண்ணும். இந்த புழுவை பார்க்கறதுக்கு பச்சை பழுப்பு நிறத்துல இருக்கும். சிலது மேல வரி வரியா இருக்கும். சில புழுக்கள் மேல முடிகளோட இருக்கும். இத கம்பளி பூச்சி, பச்சை புழு, எரி புழுன்னு சொல்லுவாங்க. பொதுவா புழுவோட உடலமைப்பு தன்னோட எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். இந்த புழுநில ஏறத்தாழ 2 வாரங்களே இருக்கும். இந்த காலத்துல ஏராளமான உணவு சாப்பிட்டதால வேகமா உடல் பருக்கும். ஆனா புழுனோட மேல் தோல் ரொம்ப கடினமா இருக்கிறதுனால விரிவடையாது. புழு அதிகம் அசையாமலேயே சில நேரம் இருக்கும். இந்த காலத்துல மேல் தோல் வலுப்பெற்று உறுதியாகுது. இது போல புழு தன்னோட மேல் தோலை 4-5 தடவை மாற்றுமா. அடுத்தது கூட்டுப்புழு, அதாவது கேட்டர்பில்லர். ஒரு புழுவானது அந்த நிலைக்கான முழு வளர்ச்சியை அடைந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிலையான கூட்டுப்புழு நிலைக்கு தயாராகுமா. ஒரு சில பட்டர்ஃப்ளை இனங்கள்ல முழு வளர்ச்சி அடைந்த புழு தன்னோட கோந்து உதவியால பட்டு நூல் போன்ற இழைய உமிழ்ந்து தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டிக்கொள்ளும். அதன் பிறகு மேல் தோல் வழியா அதோட தலைப்பக்கம் திறந்து புழு பாதுகாப்பா கூட்டுக்குள்ளேயே வெளியே வந்து இருக்கும். இப்படி கூட்டுப்புழு நிலையில அசையாம சில நாட்கள் இருக்கும். சில இனங்கள்ல இந்த நிலை 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த காலத்துல தான் அதுக்கு கால், ரெக்க, உடல் உறுப்பு எல்லாமே உருமாறும். இதோட இயற்கையான பிறப்பு ரொம்ப அதிசயமா இருக்குல்ல. அடுத்தது பட்டர்ஃப்ளை முழு பூச்சியா மாறுற நிலை. கூட்டுக்குள்ள இருக்கிற பட்டர்ஃப்ளை முழு வளர்ச்சி அடைந்த பிறகு தன்னோட காலால உதைச்சி கூட்டுல இருந்து வெளியே வரும். கூட்டுல இருந்து வெளியே வர சில நிமிடங்கள் தான் அதுக்கு ஆகும். பட்டர்ஃப்ளை வெளியே வந்த உடனே அதோட ரெக்க ஈரமா தான் இருக்கும். தன்னோட உடற்தசையை இறுக்கி ரத்தத்தையும் காற்றையும் பம்ப் பண்ணி பாடி ஃபுல்லா அனுப்பும். கூட்டுல இருந்து வெளியே வந்த பட்டர்ஃப்ளை 1 மணி நேரத்துல ரெக்கையை அசைச்சு பறக்க ஆரம்பிக்குது. பட்டர்ஃப்ளையா பறக்கிற பட்டாம்பூச்சி 1 அல்லது 2 நாள் தான் உயிர் வாழும். ஒரு சில பட்டாம்பூச்சி இனம் 1 வருஷம் அல்லது 1.5 வருஷம் கூட உயிர் வாழும். பல வகை பட்டாம்பூச்சி இப்போ அழியிற ஸ்டேஜ்ல இருக்கு. காரணம் என்னன்னா காடுகளை அழிப்பதாலும் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறதாலும் பட்டர்ஃப்ளை இனம் அழியிற நிலைமையில இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பட்டர்ஃப்ளைன்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வைல்ட் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு அது பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்.